தமிழ்நாட்டின் ஆட்டோமொபைல் மற்றும் தொழில்துறையின் மையமாக அறியப்படும் ஓசூர் இனி இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் ஏரோஸ்பேஸ் தொழில்நுட்ப வரைபடத்திலும் முக்கிய இடம் பெற உள்ளது. முந்தைய திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட முயற்சியை தற்போதைய தவேக அரசு தொடர்ந்து முன்னெடுத்ததன் பலனாக வான்வழி அமைப்புகளுக்கான மையம் ஓசூரில் அமையும் திட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக மகிழ்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்திட்டத்தை தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டுக் கழகமான டிட்கோ மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO இணைந்து செயல்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு மற்றும் ஏரோஸ்பேஸ் துறையில் தமிழ்நாட்டின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆட்சி காலத்தில் ஓசூரில் கேப்ஸ் மையத்தை அமைப்பதற்கான ஆரம்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த முயற்சியை தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு தொடர்ந்து முன்னெடுத்து திட்டத்தை நிறைவேற்றும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்பு இந்தியாவின் மேம்படுத்தப்பட்ட நடுத்தர ஸ்டெல்த் போர் விமான திட்டமான AMCA-வின் விமான சோதனை மற்றும் வடிவமைப்பு மையம் ஓசூரில் அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த திட்டம் ஆந்திர பிரதேசத்தின் புட்டபர்த்திக்கு மாற்றப்பட்டது. இதனால் ஏற்பட்ட ஏமாற்றத்தை ஈடுகட்டும் வகையில் தற்போது கேப்ஸ் மையம் ஓசூருக்கு வருவது முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. புதிய கேப்ஸ் மையத்தில் கண்காணிப்பு ட்ரோன்கள், வான்வழி கண்காணிப்பு அமைப்புகள், ராணுவ தேவைகளுக்கான நவீன விமான மின்னணு தொழில்நுட்பங்கள், ஆராய்ச்சி சோதனை மற்றும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய பாதுகாப்புத் துறையின் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் பல்வேறு தொழில்நுட்பங்கள் இங்கு உருவாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் உயர்தர வேலை வாய்ப்புகள், புதிய முதலீடுகள், தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் துணை தொழில்கள் உருவாகும் வாய்ப்பும் அதிகரிக்கும். இதனால் தொழில் நகரமாக இருந்த ஓசூர் இனி பாதுகாப்பு தொழில்நுட்ப நகரமாகவும் உருவெடுக்கப் போகிறதா என்ற எதிர்பார்ப்பு வலுத்துள்ளது. ஆனால் இந்த திட்டம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை இதன் இறுதி வடிவம் மற்றும் காலக்கெடு தொடர்பான விவரங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டியுள்ளது.